கடந்த ஜூன் 20ஆம் தேதி கோயம்புத்தூர்ல பேரூர் மகளிர் காவல் நிலையத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்க்கு க்ளோசிங் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மேட்டர் என்னன்னா, ஈஷா ஸ்கூல் மேல நம்ம லேக் திருடன் பியூஷ் மனுஷ் கொடுத்த செக்ஷுவல் அபியூஸ் கேஸ். பேசிக்கலி வட இந்திய யூடியூபர் ஷியாம் மீரா சிங் அப்படிங்கிற ஆளு கோயம்புத்தூர் ஈஷாவக மையத்துல குழந்தைங்களுக்கு பாலியல் தொல்லைகள் நடக்குது அப்படின்னு ஒரு வீடியோல போட்டாப்ல. இந்த கேவலமான பொய்யை ஆரம்பிச்சு வச்சது வேற யாரும் இல்ல, ஆபாச பத்திரிகையாளர் நம்ம நக்கி கோவால் தான். இந்த அருவருப்பான பொய்யை வச்சுதான் போன வருஷம் நவம்பர் டிசம்பர் டைம்ல இருந்து அந்த ஆளு நல்லா கல்லா கட்டினாரு. ஷியாம் மீரா சிங் வீடியோ வச்சுட்டு பியூஷ் மனுஷ் பேரூர் காவல் நிலையத்துல இதை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த கேஸ் தான் இப்ப க்ளோஸ்க்கு வந்திருக்கு. இந்த மொத்த கேஸ்க்கு அடிப்படையே ஷியாம் மீரா சிங்கும் நக்கி கோவாலும் வீடியோல காட்டின இமெயில்ஸ் தான். அதை ஃபுல்லா ஆராய்ந்த தமிழ்நாடு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அப்படி ஒரு இமெயில் வந்ததுக்கான லாக் ஆதாரமே கூகுள் வச்சிருக்கிற மெயில் சர்வீஸ்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிணத்தை காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு செட்டை காணமா? சத்தியமா கிணத்தை தான் காணா. இங்க தான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஃபேக் இமெயில் கேஸ்ல ஈஷாக்கே போய் தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகளும் சைல்டு ஹெல்ப்லைன் ஆபீசர்ஸும் அங்க ஈஷா ஹோம் ஸ்கூல்ல அப்புறம் சம்ஸ்கிருத்தில படிக்கிற மொத்தம் 61 பெண் குழந்தைகள் கிட்ட டீடைல்டா விசாரிச்சிருக்காங்க. கடைசியில நாங்க நேர்ல விசாரிச்சதுலயும் ஈஷால குழந்தைகள் மேலயும் பெண்கள் மேலயும் பாலியல் கொடுமைகள் நடக்குதுன்னு வந்த குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படின்னு திட்டவட்டமா சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஷியாம் மீரா சிங் தன்னோட வீடியோல காட்டின போலி இமெயில் ஆதாரங்கள் லாஸ்ட் இயர் நக்கி கோவால் சப்ளை பண்ண அதே மெயில் ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான். அந்த டைம்ல பல பெய்டு மீடியாக்கள் யூடியூபர்ஸ் இதை உண்மைன்னு மக்கள் நடுவுல பரப்பினாங்க. இந்த ஈகோ சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல இங்க ஒருத்தன் ஒரு போலி இமெயில் கிரியேட் பண்ணி அதை வச்சு குற்றச்சாட்டுகள் வைப்பான். அது செல்லுபடி ஆகலைன்னா வேற ஊர்ல இன்னொருத்தனை வச்சு அதே குற்றச்சாட்டுகளை சொல்ல வைப்பாங்க. ஏதோ புது ஆதாரம் கிடைச்ச மாதிரி அந்த புது வீடியோ வச்சு நம்ம ஊர்லயே போலீஸ் கேஸ் போடுவாங்க. இல்லாத ஒரு விஷயத்த பெருசா பேசி மக்கள் மனசுல பரப்புவாங்க. ஆனா கேஸ் க்ளோஸ் ஆனதும் அதை பத்தி எவனுமே வாய திறக்க மாட்டான். அந்த ஃபேக் இமெயில்ஸ்னால ஈஷாவக மையத்துக்கு கெட்ட பேரு, குழந்தைங்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் எவ்வளவு மன உளைச்சல் நடந்திருக்கும். ஆனா அந்த ஃபேக் இமெயில்ஸ் உருவாக்கினவங்க மேல போலீஸோ கவர்மெண்ட்டோ இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இதுல ஃபன் என்னன்னா, பியூஸ் போன பியூஷ் மனுஷ் திமுக கவர்மெண்ட்டுக்கு ஜக்கினா பயம் அப்படின்னு ஓரமா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். விசாரணையில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல துப்பு இல்ல. அது சரி, ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம லேக் திருடன் பியூஷ், நக்கீரன் கோவால் இந்த மாதிரி ஏமாத்துற ஆளுங்க இருக்கதானே செய்வாங்க. ஒரே ஒரு ஃபேக் இமெயில் வச்சுட்டு யாரை வேணா அசிங்கப்படுத்தலாம் நம்ம ஊர்ல. ஆனா நம்ம ஊர் சட்டங்கள் எப்படி இருக்குன்னா, குற்றம் சுமத்தப்பட்டவங்க அதை கஷ்டப்பட்டு பொய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும்.